ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க பண்ணா நல்ல காரசாரமான மட்டன் சுக்கா தாங்க பண்ண போறோம். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு ஒரு 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா தொடக்கறியா எடுத்திருக்கேன். இதை நல்லா அலசி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ எடுத்துட்டு வந்த கறியை நம்ம ஒரு குக்கருக்கு மாத்திக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம். கறி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். குக்கருக்கு மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ 5 விசில் வந்துருச்சுங்க. இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடேறிச்சு. 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரே ஒரு வரமிளகாய் சேர்க்குறேன். எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஆற விட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கறி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. கறி நல்லா சூப்பராக பஞ்சாக வெந்திருக்குங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ பட்டை, சோம்பு, கிராம்பு சேர்த்துக்கலாம். பட்டை, சோம்பு, கிராம்பு நல்லா பொரிஞ்சிருக்குங்க. இந்த டயத்தில் ஒரு 10 முந்திரி சேர்க்குறேன். உங்களுக்கு முந்திரி தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா தேவையில்லைங்க. முந்திரி சேர்த்து இந்த சுக்கா செய்கிறப்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. 2 வரமிளகாய் சேர்க்குறேன். ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குங்க. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் கருக விடாமல் பார்த்துக்கோங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்க்குறேன். அது சின்ன பழமாக சேர்த்துருக்கேன். கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இதோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கிடலாங்க. இப்போ மசாலா ஐட்டம் சேர்க்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் வரமல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ மசாலோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்க்குறேங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா பெரட்டி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க கறியை சேர்த்துக்கலாங்க. தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. தண்ணியோடு சேர்த்தோம்னா நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி கொடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். நல்லா கொரகொரப்பாக அரைச்சிருக்கோம். இந்த மசாலா சேர்த்து பெரட்டுறப்ப செம்ம வாசமாக இருக்குங்க.
இப்போ நல்லா பெரட்டி கொடுத்தாச்சு. உங்களுக்கு காரம் வந்து இன்னும் தூக்கலாக வேணும்னா நீங்கள் வந்து மிளகுத்தூள் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து காரம் வந்து கரெக்டாக இருக்குது. தண்ணியில் நல்லா வற்றி ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். ரச சாதத்துக்குலாம் இந்த சுக்கா வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூட வந்து நம்ம முந்திரிலாம் சேர்த்துருக்கோம். நல்லா வாசமாக இருக்குது கமகமண்டு. ஃபைனலாக கொஞ்சமாக வந்து மல்லித்தழை மட்டும் தூவுனா நம்மளோட மட்டன் சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. எப்பயும் ஒரே மாதிரி மட்டன் சுக்கா செய்யாமல் இந்த மாதிரி மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வீடியோ நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதே ஒரு இடம் விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.